ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ். இது ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ண ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. பில்லுங்கிற நம்ம ஹீரோ 5 குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கான். எல்லா அப்பாக்களுமா ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட நம்ம ஹீரோக்கு நிறைய டிப்ரெஷன் நடந்துகிட்டே இருக்கு. இவன் அடிக்கடி போகிற கான்வென்ட்ல நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்படுறாங்க. அங்கே நன்களால் துன்புறுத்தப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோ மனதளவில் இந்த மாதிரி பாதிக்கப்படுறான். இது போல் சின்ன வயசில் நடந்த சில ட்ராமாக்கள் என்ன, கடைசியில் நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுத்தான், அங்கே இருக்க பொண்ணுங்களை காப்பாற்ற முடிஞ்சா இல்லையா, இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ். இது ஆஸ்காருக்கு அப்புறம் ஆக்டர் கில்லியன் மர்ஃபி நடிக்கிற படம். இதனால இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது போல் உலகத்தில் நடந்த ரொம்ப மோசமான உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணுது. நம்ம நிறைய விஷயங்களை சில சின்ன விஷயங்கள் வந்து கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த கடந்து போகிற விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது, இதனால் பாதிக்கப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இதை பற்றில ரொம்ப அழகான படத்தை பேசியிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ்ங்கிற இந்த படத்துக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1985. பார்த்தா கிறிஸ்மஸ் டைம். ஊரே ஃபுல்லாக பனியால் சூழ்ந்து வின்டர் சீசனாக இருக்குது. அந்த ஊருக்கு ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவான ஃபில் ஃபார்லாங். பார்த்தா இவருக்கு அந்த ஊரில் ஒரு மரக்கறி பிஸ்னஸ் இருக்கும். மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டி அதை எரிச்சு கறியாக மாற்றுவார். இதில் அந்த கறி வீட்டோட போய் டெலிவரி பண்ணுவார். இதை நம்ம ஹீரோட வேலை. பார்த்தா நம்ம ஹீரோ பார்க்க ரொம்ப டிப்ரெசிங்காக இருப்பான். நைட்டில் தூங்காமல் ஆள் ரொம்ப டயர்டான எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருப்பான். பார்த்தா அவங்ககிட்ட வேலை பார்க்க ஒரு 3 பேர் இருப்பாங்க. எல்லாரும் கறியை பேக் பண்ணி ஒரு வண்டியில் வைப்பாங்க. இவனு சேர்ந்து அந்த கறியில் எடுத்து போய் ஒரு டே டெலிவரி பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு ஒரு கான்வென்ட் போவான். இது பார்த்து சிஸ்டர்ஸ்லாம் இருக்க ஒரு கான்வென்ட்டு. அங்கேயுமே கறியில் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கறி சப்ளை பண்ண போகிறப்ப அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு கதை சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. பார்த்தா அந்த ஊரில் சில டீனேஜ் பொண்ணுங்களா இருப்பாங்களே, இன்கேஸ் அவங்க தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்க அப்பா அம்மா அந்த கான்வென்ட் விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து திரும்பி வர மாதிரி இருக்கணும். இதுக்காக அந்த கான்வென்ட் இருக்கு. பார்த்தா அந்த மாதிரி ஒரு அம்மா அவங்க பொண்ணையும் கூட்டு வந்துருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு எஞ்சி வைப்பா, அம்மா ப்ளீஸ்மா நீ விட்டுறாதம்மா, நான் கூட வாரம் கேட்டு பாப்பா, பட் அவங்க அம்மா கேட்குற மாதிரி தெரில. அந்த பொண்ணு தரத்துன்னு இழுத்துட்டு போய் கான்வென்ட்ல சேர்த்துருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்பான். அதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இவனும் என்ன பண்ண முடியும், எதுவுமே பேசாமல் இவன் பாட்டு வந்து கிளம்பி போயிடுவான். இதை நம்ம ஹீரோட கேட்டு இவனுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண தோணும். ஆனால் சாதாரண மனுஷனாக இருக்கனால இவனால எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப சோகமாக அவன் மட்டும் வண்டிட்டு வந்து போகிறதா இருப்பான். பார்த்தா போகிற வழியில் ஆப்போசிட்டில் ஒரு பையன் போயிட்டு இருப்பான். ஆக்சுவலாக மீரோட பொண்ணு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பா. சேம் அதே ஸ்கூலில் தான் இந்த பொண்ணு படிச்சுட்டு இருப்பான். உடனே இவன் கார் நிப்பாட்டி, டே தம்பி இங்கே கடை போயிட்டு இருக்க, ஏதாவது முக்கியமான வேலையான்னு கேட்டா, இல்லை அங்கிள் என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை, அதனால தான் பக்கத்தில் ஒரு காட்டுக்கு போய் வரல விட்டுட்டு வந்திருக்கேன், இது விற்று காசு வாங்குன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா சரி வேணா வண்டியில் வரியா, உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொல்கிறப்ப, இல்லை அங்கிள் பக்கத்தில் வீடு இருக்குது, நான் இங்கேருந்து போவேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க அந்த பையனை பார்க்க பாவமாக இருக்குது. சேர்ந்து அந்த பையனுக்கு கொஞ்சோண்டு காசு தருவான். சரிடா ஹாப்பி கிறிஸ்மஸ், வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காசை வாங்கிட்டு குடுன்னு அங்கே ஓடி போவான். இதை பார்த்து இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பாருக்கு போவான். பார்த்தா அந்த பாரில் கோகையானத்தவங்க இருப்பாங்க. இவங்க அந்த பாரோட ஓனர். நம்ம ஹீரோ வந்து நல்லா கவனிப்பாங்க. நம்ம ஹீரோக்காகவே நல்லாவே சாப்பாடு சமைச்சு கொடுத்து ரொம்ப அக்கறை பார்த்துக்கோங்க. இதனால் நம்ம ஹீரோக்கு இந்த கடைக்காக ரொம்ப பிடிக்கும். தினமும் இந்த கடைக்கு வந்துட்டு தான் அவன் வேலைக்கு போவான். பார்த்து நைட்டு வேலை முடிஞ்சிடும். கடையை போட்டுட்டு இவன் வீட்டுக்கு போவான். பார்த்தா நம்ம ஹீரோ காலையே கல்யாணமாகி 5 பொண்ணுங்க இருப்பாங்க. நம்ம ஹீரோட பொண்ணோட பேர் ஏலேன். இந்த ஊரில் இருக்க ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருப்பா. இவங்க 5 பொண்ணுங்களுமே அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. இவனும் வீட்டுக்கு வந்து ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருப்பான். பார்த்தா 5 பொண்ணுங்களுமே இவங்க அப்படி ஜாலியாக படுவாங்க. அப்பா இங்கே பார்த்தியாப்பா ஒரு மேப் வரைஞ்சிருக்கேன், மேப் மேலே அப்படியே பேப்பர் வச்சு டேஸ்ட் பண்ணி வரைஞ்சேன், நல்லா இருக்குன்னு கேட்குறப்ப இவனு ஜாலியாக பேசிட்டு இருப்பான். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். நைட்டில் தூங்கலாம் பார்த்தா கூட தூக்கம் வராது. ஒய்ஃபு தூங்க வச்சுட்டு இவன் மட்டும் சேர் போட்டு உட்காந்துருப்பான். அப்படியே மனசுக்குள்ளே நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ யார், அவன் சைல்டு எப்படி இருந்துச்சு அதை பற்றி தெரியாது. ஆக்சுவலாக ஹீரோட அம்மா ஒரு சிங்கிள் மதர். இவங்க அப்பா பாதிலே ஒன்று கைவிட்டு போயிருப்பாரு. இவங்க ஃபேமிலின்னு சொந்தக்காரங்க வரைக்குமே எல்லாரும் அவங்க அம்மா கைவிட்டுருப்பாங்க. வேறு ஒருத்தர் இவங்க அம்மா ஒரு பணக்கார வீட்டில் வேலை தான் சேர்ந்துருப்பாங்க. பார்த்தா அந்த ஊர்லேயே வில்சன் விளையாடி இருப்பாங்க. இவங்க அந்த ஊரில் ஒரு மீப்பர் லேண்ட்லாடு. அந்த வீட்டில் தான் இவங்க அம்மா வேலைக்கார வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் பார்த்தா அந்த லேடு ரொம்ப நல்லவங்க. கிட்டத்தட்ட ஹீரோட அம்மாவை தான் பொண்ணுமா தான் பார்ப்பாங்க. ஹீரோவை பேர மாதிரி இருந்து கூட பார்த்துக்கோங்க. டேபிள் எனக்கு ஒரு கதை சொல்கிறா, பாட்டிக்கு ஒன்று பாடுன்னு சொல்கிறப்ப அவனுக்கு கதையெல்லாம் பேசிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா அந்த பையன்கிட்ட ஒரு கோட் வந்திருக்கும். அந்த கோட்டு ஃபுல்லாக எச்சி துப்பி அது ஃபுல்லாக நாரம் அடிச்சிருக்கோம். இதை பார்த்தவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த வில்சன் அந்த பில்லை கூப்பிட்டு, டேபிள் இது யார் பண்ணா, யார் மட்டும் துப்புனா கேட்டால் இந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க தான். டே உங்கள் அப்பா தான் உங்களோட இல்லை, உங்கள் அப்பா என்னடா விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு என் மேலே காரி துப்புனாங்க. அதனால் ட்ரெஸ் ஃபுல்லாக எச்சியான்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு வந்து வருது. டே அவங்களே பெருசாக எடுத்துக்காத, அவங்களே சீப்பானாலு, அவங்களே கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப வில்சன் அமைதியாக இருப்பான். ஆனால் இதெல்லாம் நினச்சி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ட்ரெஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க கூட வெளியே போவாங்க. பார்த்தா அதே வீட்லேயே நாடுன்னு ஒரு பையன் இருப்பான். இவனுக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு வேலைக்கார மாதிரி தான். அந்த நாடு எங்கள் அம்மாவும் நெருக்கம் பழகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசாக இருக்கிற நம்ம ஹீரோ அடிக்கடி பார்த்துட்டு இருப்பான். கட் பண்ண இப்போ ஸ்டோரி எங்கன்னு பிரச்சனைக்கு வருது. இப்போ தான் அந்த ஊரில் கிறிஸ்மஸ் சீசன் போயிட்டு இருக்குல்ல, ஊருக்காரங்களும் சேர்ந்து ஊருக்குள்ள கிறிஸ்மஸ் ட்ரீக்லாம் இருப்பாங்க. பார்த்தா அந்த ஊர்லேயே சிஸ்டர் மாரி ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட தினமும் கடையில் போய் ஒரு கான்வென்ட்ல மார்க்கர்லாம் போடுவாங்களே, அந்த கான்வென்ட்டோட மதர் தான் அவங்க வந்து தான் கிறிஸ்மஸ் ட்ரீல எரிய வைப்பாங்க. அதை
அதுக்கப்புறம் அங்கே பொண்ணுங்களை கூப்பிட்டு கொயர் மாதிரி பாட்டெலாம் போயிட்டுருக்கோம். நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம அவனோட வீட்டுக்கு போயிட்டுருப்பான். அப்போ ஒய்ஃபுக்கு ஒரு ஹீல்ஸ் வாங்க ஆசையாக இருக்கும். ஹீரோ கூப்பிட்டு நீ ஹீல்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு வாங்கி தரலாம் கேட்குறப்ப அப்போதைக்கு நம்ம வீட்டு காசு இருக்காது, சரிம்மா வேற எப்போ வாங்கி தரேன் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலி வீட்டுக்கு போயிடுவாங்க. பார்த்தா கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஃபாரினில் தான் சாண்டா கிளாஸ்னு ஒரு பழகம் இருக்குது. அவங்க பொண்ணுங்களும் சேர்ந்து எனக்கு என்னென்ன பொருளை வேணும் சாண்டா கிளாஸ்லாம் தாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வீரை பார்த்து அப்பா நீ சின்ன பண்ண இருந்திருப்பீல, அப்போ நீ சாண்டா கிளாஸ் கிட்ட என்ன கேட்ட, சாண்டா கிளாஸ் உனக்கு என்ன இருந்ததுன்னு கேட்குறப்ப இவளாட்டி யோசிச்சு பார்ப்பான். அதுவா சின்ன வயசில் எனக்கு 6 பஸ்லன்னு கேட்டேன், சாண்டா கிளாஸ் வாங்கி தந்தாரு, இதான் கிஃப்ட்னு சொல்கிறப்ப என்னப்பா போயுமே இந்த பஸ்ஸில் கேட்டிருக்கே, நானும் அந்த பெருசாக அதை கேட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பொருளை சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வீரை பெருசாக கண்டுக்காம அவன் குழந்தையில தூங்க வச்சிருவான். அதுக்கப்புறம் ரொம்ப அமைதி சோஃபாவில் உட்காந்துருப்பானா. இதை பார்த்தா ஒய்ஃப்க்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன ஆச்சு, நானும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப சோகமாக இருக்கீங்க, நைட்டில் நீங்கள் தூங்குற மாதிரி கூட தெரிய மாட்டேங்குது, ஏதோ ப்ராப்ளம்னு கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா அடிக்கடி பல விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகம் வந்துட்டுருக்கு, அதை பார்த்து நினச்சிருப்பேன்னு சொல்கிறப்ப அப்படியா, ஆமாம் உங்கள் சின்ன வயசில் நேர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் ஒரு அப்பா ஸ்தானத்தில் கூட இருந்தவர், இப்போ அவர் எங்கே இருக்காரு, இந்த கிறிஸ்மஸ்க்கு அவர் கூப்பிடாம கேட்குறப்ப எனக்கே தெரிலம்மா அவர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு சம்மர் தான் அவரை பார்த்தேன், இதுக்கிட்ட அவர் பார்க்கவே இல்லை, வேணா கூப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயம் மைண்ட் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சின்ன பண்ண இருந்தப்ப இதே மாதிரி தான் சாண்டா கிளாஸில் ஓடி இருந்திருப்பான். இவனுக்கு 6 பஸ்ஸில் தேவைப்பட்டிருக்கோம், எனக்காக தாங்கன்னு சொல்கிறப்ப அடுத்த நாள் பார்த்தா ஒரு கிஃப்ட் வந்திருக்கும். அது ஆக்சுவலாக அவங்க அம்மா இருந்தது தான். சாண்டா கிளாஸை நமக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை திறந்து பார்த்துருப்பான். பார்த்து 6 பஸ்ஸுக்கு பதிலாக வேறு இருந்திருக்கும். இவங்க அம்மாட்ட காசு இல்லாதனால ஒரு பொம்மை வாங்கி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து எனக்கு குழந்தை வருது, நான் 6 பஸ்ஸில் சண்டை கிட்ட கேட்டேன், அவருக்கு இது கொடுத்தாரு, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோஸ்ட் வந்து போயிட்டு இருப்பான். பார்த்தா அங்கேயே ஐஸ் வாட்டர்லாம் இருக்கும். கோவத்தில் ஐஸ் வாட்டரில் கையை விட்டு கையை பொத்துட்டு இருப்பானா. இதை பார்த்து நடுநாளுக்கு கோவம் வரும். டெபில் உனக்கு என்ன ஆச்சு, சாண்டை நீ கேட்ட தரலையா, கவலைப்படாத, அடுத்த வருஷத்துலேருந்து உனக்கு என்ன வந்து என்கிட்ட கேளு, நான் சாண்டை கிட்ட கேட்டு அது கண்டிப்பாக வாங்கி தரேன், புரிதான்னு கேட்குறப்ப அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அப்படிதான் சின்ன வயசுலேருந்து இவன் நடுவில் பழகிருப்பான். இவனுக்கு நடுவில் ஒரு அப்பா எழுச்சி படந்திருக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம ஹீரோ நினச்சி பார்த்தே இருப்பான். பார்த்தா நைட்டில் நம்ம ஹீரோ தூக்கி மாறுது இல்லை, சேர்னு அவன் பாட்டு எழுந்து தெருவில் ஒரு ஆக்கி மாதிரி போயிட்டு இருப்பான். பார்த்தா அதே தெருவில் ஒரு கைவிடப்பட பையன் இருப்பான். பார்த்தா பூனை இருக்கா சில பாலை வெளியே வச்சிருப்பாங்க, அந்த பால் எடுத்து அந்த போய் குடிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னுமே இந்த உலகத்தில் இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு சாப்பாட்டுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சரி நான் பாட்டு கால் எழுந்து போய் வழக்கமான கதையில் டெலிவரி பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த கான்வென்ட்டுக்கு போகிறப்ப இப்போ சிஸ்டர் வருவாங்க, அவங்கள்ட்ட தான் பில்லாம் கொடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பான். பார்த்து இப்போதைக்கு சிஸ்டர் அங்கே இருக்க மாட்டாங்க. சரி இவனும் அந்த கான்வென்ட்டுக்குள்ளே போவான். பார்த்தாங்க சில பொண்ணுங்க தரல் தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சிஸ்டர் அங்கே வரப்ப மேடம் சிஸ்டர் மேரி இங்கே இருக்காங்களா, நான் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறப்ப ஓ அவங்களா நேராக போங்க, அங்கே சிஸ்டர் இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப இவன் சில நடந்து போயிட்டே இருப்பான். பார்த்தா அங்கே தான் 2 பொண்ணுங்க இருக்கும். அதில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பக்கத்தில் வரும். சார் ப்ளீஸ் சார் என்னை எப்படி இங்கேருந்து கூட்டிட்டு போங்க, நான் இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ப்ளீஸ் சார் என்னை எப்படி இங்கேருந்து ஆத்தாண்டி விட்டுருங்க, அப்படி இல்லைனா இந்த கான்வென்ட் வெளியே கூட்டிட்டு போங்க சார் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறப்ப இது பார்க்குற மீறி ஒரு மாதிரி இருக்கும். சாரிம்மா என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்னை விட்டுன்னு சொல்கிறப்ப கரெக்டாக சிஸ்டர் வருவாங்க. பயந்து போன அந்த பொண்ணும் திரும்ப வேலை பார்க்க போயிடுவா. சிஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து சார் நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க, வரப்போ காலி அடிச்சு வர மாட்டீங்களா, எதுக்கு இங்கே வந்தீங்க கேட்டால் இல்லை மேடம் பில்லு கொடுக்க தான் வந்தேன், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறப்ப அந்த சிஸ்டர் பில்லு வாங்கி வச்சுக்கோம். நம்ம ஹீரோ பார்த்து சார் இதுக்கப்புறமாவது தேவையில்லாமல் கான்வென்ட் வர வச்சுக்காதீங்க, அப்படி நிற்க வந்தாலும் எதையும் பார்க்காம இருக்கணும் புரிதான் கேட்குறப்ப இதை பார்த்து நம்ம நினைச்சுனே தெரில, எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஊரே இந்த அன்னைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் எதுவுமே சொல்லாமல் இவன் மட்டும் வந்து போகிறா இருப்பான். ஆனால் நம்ம உயிருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோவம் இருக்கும். வீட்டுக்கு வந்து அவன் கைஃபில் கறியாக இருக்கும், அந்த கறியில் தேய்ச்சி கழுவிட்டு இருப்பான். அப்போ தான் அவனுக்கு திரும்பவுமே அவன் பாஷனே வருது. பார்த்தா சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட ஜாலியாக இருப்பான். ஜாலியாக பால் விளாண்டுட்டு இருக்கிறப்ப சடனாக பார்த்து அவங்க கீழே வந்துடுவாங்க. பார்த்து மூக்கிலேருந்து பிளட்டாக வந்து அவங்க அம்மா அங்கேயே இருந்து போயிருப்பாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அவனோட ஓனரமால ஓடி வந்து ஹே பில் இது நீ பார்க்கக்கூடாது இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப பார்த்து நாட்டு ஓடி வந்துருப்பான். அவன் தான் அவங்க அம்மாவை தூக்கி தேமிச்சு எழுதிட்டு இருப்பான். இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம மனசு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக அவனோட பெட்டில் உட்காந்துருப்பான். தன் ஒய்ஃபை பார்த்து ஹே நீங்கள் நான் கான்வென்ட்டுக்கு போனேன், அங்கே பார்த்து ஒரு பொண்ணு இருந்தா, அவனை பார்த்து அழுதுட்டு இருந்தா, ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டி போங்க, ஊரை தாண்டி ஒரு ஆறு இருக்குல்ல அங்கே விட்டுருங்கன்னு சொன்னான். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், நான் பாட்டு அங்கே வந்துட்டேன்னு சொல்கிறப்ப ஆமாங்க அதான் கரெக்டு, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, அந்த பொண்ணோட அப்பா அம்மா தானே அந்த பொண்ணு விட்டு போகிறாங்க, நம்ம நாளைக்கு போய் அந்த பொண்ணை காப்பாற்றினா ஏன்னா காப்பாற்ற நம்மளே கேட்டுட்டு இருப்பாங்க, இல்லை தேவையில்லாத வேலை, அதுப்போ நம்மளுமே அந்த கான்வென்ட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம போய் ஏதாவது பகிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வேலைலாம் போயிடும், பேசாமல் போய் தூங்குன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஈரை கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த கான்வென்ட்
ஏதாவது பிரச்சனை போகணும்னு நல்லாவே தெரியுது. ஆனால் இவனால அது எது கூட கேட்க முடியல. இன்னும் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சரி நீ தூங்கலாம் பார்த்தா கூட இவனுக்கு தூக்கமாக இருக்காது. இவனுக்கு ஆப்போசிட்டில் இவன் சின்ன வயசு படுத்துங்கிற மாதிரி இருக்குமா. இதை பார்த்து பயந்து போனவன் திரும்ப அங்கே போதா இருப்பான். சரி எதுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு பேசாமல் நைட்டு வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு நைட் வேலை பார்க்க போவான். பார்த்தா கறியில் பேக் பண்ணி இப்போதைக்கு அவன் டெலிவரி பண்ணுறதா இருப்பான். காலங்காலத்தில் அந்த கான்வென்ட்டுக்கு போகிறப்ப அந்த கறி ஷீட்டு இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. வேறு யாரும் கிடையாது, நம்ம வீடு கெஞ்சி கேட்டால அந்த பொண்ணு தான். அவள் பார்த்தா குளிர் நடுங்கிட்டு உறைஞ்சி போயிருப்பா. நம்ம ஊரில் டிசம்பர் மாதம் அவ்வளோ குளிர் இருக்கும், அந்த ஊரில் சொல்ல வேணும். பார்த்தா அந்த பொண்ணு மேலே ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப உறைஞ்சி போயிருப்பாளா. இதை பற்றி ஈரக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாப்பா நீ இங்கே இருக்க, யாரும் நீங்கள் விட்டு போனேன்னு கேட்டால் அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. இதை பார்த்து நம்ம இவ்வளோ புரிஞ்சுக்க முடியுது. சரிம்மா என் கூட இருந்துரு, நான் திரும்ப அந்த காணொலி விட்டுறேன்னு சொல்லிட்டு காணொலிக்குள்ளே கூட்டி போகிறதா இருப்பான். அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, அங்கிள் நான் இப்போதைக்கு 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இதனால தான் எங்கள் அப்பா அம்மா என்னை அந்த காணொலி சேர்த்துட்டாங்க. இப்போ எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வேற ஹோம்ல சேர்த்துருவாங்க, என்னே இந்த குழந்தைய பிடிச்சிருவாங்க. ப்ளீஸ் அங்கிள் எதாவது பண்ணுங்க, நான் உங்களுக்கு கெஞ்சி வைக்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ண முடியும். வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை கூப்பிட்டு போவான். காலங்காத்தால் காணொலியோட கதவை தட்டுறப்ப இதை பற்றி சிஸ்டருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓ இந்த பொண்ணு வெளியே இருந்தாலப்பா, சரி உள்ள கூட்டுவான்னு சொல்லிட்டு சிஸ்டரில் உள்ள கூட்டு வருவாங்க. பார்த்தா அந்த மெருகு சிஸ்டர் அங்கே வருவாங்க. ஓ இந்த பொண்ணு இன்னும் வெளியே இருந்தாளா, நல்ல வேலைப்பா நீ இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வேலைக்கு வந்த, இல்லைன்னா வெளியே இருந்து உறைஞ்சி இறந்து போயிருப்பாளே. சரி இந்த பொண்ணு இங்கே கூட்டி போங்க, குளிப்பாட்டி கூட்டுவாங்கன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அங்கே போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி அங்கேருந்து போகிறா இருப்பான். அப்போ சிஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து, ஹே பில் எங்கே போகிறீங்க, வாங்க டீ குடிச்சிட்டு போவோம், கொஞ்சம் உட்காந்து பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் கூடுவாங்க. இவனு சேர்னு அந்த காணொலிக்குள்ளே போவான். பார்த்தா அந்த காணொலியில் இந்த நேரத்தில் கூட அங்கே பொண்ணுங்களை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா சில பொண்ணுங்க காலங்காலம் சமைச்சிட்டு இருப்பாங்க, சில பொண்ணுங்களை துணி துவச்சு லாண்டரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா இவனே தூக்கம் வரது நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான், ஆனால் அந்த பொண்ணுங்க நைட்டு பொண்ணு பார்க்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. இதை பார்த்து இன்னும் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். தென் சிஸ்டர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, ஹே பில் உன் பொண்ணு நம்ம ஸ்கூலில் தானே படிக்கிறா, 2 பொண்ணு அங்கே தானே படிக்கிறேன்னு கேட்குறப்ப, ஆமாம் சிஸ்டர் 2 பொண்ணு அங்கே தான் படிக்கிறாங்க, இதுப்போ எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாமே அங்கே தான் படிக்க போகிறோம்னு சொல்கிறப்ப, ஓ அப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம கையில் தான் இருக்குது, அதுப்போ ஒய்ஃப்மே அங்கே தான் வேலை பார்க்குறா, உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணாமல் தோண்டிட்டு இருக்கலாம், எதுக்கு அந்த பொண்ணை கூடுவோம், அந்த பொண்ணு கேட்போன்னு சொல்லிட்டு வெளியே இருந்தால அந்த பொண்ணை கூடுவாங்க. ஆமாம் நீ எதுக்கு வெளியே போனேன், எதுக்கு இந்த ரூமில் இருந்து கேட்டால், இல்லை சிஸ்டர் நானும் இங்கே பொண்ணுங்களை சேர்ந்து கனவு சொல்லிட்டு இருந்தோம், நான் மட்டும் ஒளிஞ்சதுக்கு அந்த ரூமில் போனேன், பார்த்தா அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க, நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தான் சொல்கிறப்ப கேட்டிங்களா, அந்த பொண்ணை யாரும் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, சரிம்மா நீ ஒரு ரூமுக்கு போ, நாளைக்கு காலை வேலையை பார்த்துன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு சரி அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்து, பில் உங்களுக்கு புரியுதுல்ல, இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரி உங்கள் பில்லு கொடுங்க, கறிக்கான காசு தரேன்னு சொல்லிட்டு கறிக்கான காசு கொடுப்பாங்க, அது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா காசில் வைப்பாங்க, ஒரு போஸ்ட் கவரில் வச்சு எல்லாம் எழுதுவாங்க, அது ஹீரோட ஒய்ஃப் பேர், இந்தாங்க கிறிஸ்மஸ் கிஃப்டாக இருக்கட்டும், இது உங்கள் ஒய்ஃப் கொடுக்குன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து வாங்கி வச்சுக்குவான். ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு இருக்கால இவரோட காலை நம்ம ஹீரோ பார்த்து எங்கேருந்து கொடுப்பு சொல்லியிருப்பாள், இது அங்கே சிஸ்டர் தெரிய வந்திருக்கோம், இந்த பொண்ணு பன்ஃபன் தரதுக்காகவே இவங்க வெளியே அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக குளிரில் அங்கேயே இருந்திருப்பா, பட் நல்ல வேலை நம்ம ஹீரோ நைட் அங்கே வந்திருப்பான், அந்த பொண்ணை காப்பாற்றி இங்கே கூட்டி வந்திருப்பான். ஆனால் நம்ம ஹீரோக்கு இவங்க தான் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ண தெரியக்கூடாதுல்ல, அதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் சொல்ல வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணு பயந்து போய், ஆமாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து கனவு சொல்லணும், அப்போ தெரியாமல் அந்த ரூம்குள்ளே போயிட்டேன் லாக் பண்ணிட்டாங்க, அப்படி தான் நான் உள்ளேன்னு சொல்லி அந்த பொண்ணு போய் சொல்லியிருந்திருப்பா. இது நம்ம ஹீரோ நல்லாவே புரியுது, ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் அவன் வந்து போகிறா இருந்திருப்பான். இன்னும் நம்ம ஹீரோ பயமுறுத்துற மாதிரி அவனுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான். இங்கே பாரு உன் பொண்ணு பிள்ளைலாம் என் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, என்ன தாண்டி உன்னை எதுவும் பண்ண முடியாது, இன்கேஸ் வெளியே சொன்னீங்கன்னா உன் பொண்ணு பிள்ளைகள் வேலைலாம் போயிடும், உன் குழந்தைங்களாம் படிக்க முடியாது போயிடும், இவன் மாட்டுற மாதிரி தான் அந்த காசை கொடுத்துருப்பாங்க. இதை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவும் சோமா அங்கே கிளம்பி போயிட்டு இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணு அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பா. இவன் நைஸாக அந்த பொண்ணுகிட்ட போய், ஹே பாப்பா நீ சொன்னது போய் எனக்கு நல்லாவே தெரியும், சரி சொல்லு உன் பேர் என்ன கேட்டால் அவள் பேர் சாரான்னு சொல்லுவா. இந்த பேர் கேட்டு நம்ம வீடு சமசாக்கா இருக்கும், ஏன்னா எங்கள் அம்மா பேருமே சாரா தான். இப்போ இந்த பொண்ணை பார்க்குறப்ப இவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ எங்கள் அம்மா பேருக்கு ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கால, எப்படியா அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நம்ம இருக்கிற என்ன வரும், கரெக்டாக அப்போதைக்கு உங்கள் சிஸ்டம் வந்துடுவாங்க, சார் இங்கிலீஷ் கூட தெரியாதா மரியாதை இங்கேருந்து போவோம்னு சொல்லிட்டு நம்ம தத்திர வெளியே போட்டுருவாங்க. எதுவுமே செய்ய முடியாத நம்ம ஹீரோ அழுட்டு அங்கேருந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் போயிட்டே இருக்கும். நம்ம பொண்ணு வயசில் ஒரு பொண்ணு அந்த காணொலியில் கஷ்டப்படுறா, நம்மளால் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து அவங்க அம்மாவோட கலரைக்கு போவான். அவங்க அம்மாவோட கலரை பார்த்து திமித்தி வந்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து சின்ன வயசில் இவனை நேர்னு தரல அவரை பார்க்கலாம் ஒரு வீட்டுக்கு போவான். பார்த்து இப்போதைக்கு அந்த வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்க. மேடம் இங்கே நேர்னு இருந்தார்ல அவர் எங்கன்னு கேட்குறப்ப, அவரா சார்
அவருக்கு இப்போ ஏதோ உடம்பு சொல்லாமல் போய் நிமிடம் வச்சு கேள்விப்பட்டேன். அதனால் அந்த வீட்டை எங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கேள்விப்பட்டேன், வேணா அட்ரஸ் தரேன், நீங்கள் இப்போ அவங்க போய் பார்க்கலாம் கேட்குறப்ப இவன் சில அட்ரஸ் வாங்கி வச்சுக்குவான். அப்போ அந்த லேட்டு நம்ம ஹீரோ பார்த்து, சார் உங்கள் பேர் பில்லா, நீங்கள் அவருக்கு சொந்தக்காரன் கேட்குறப்ப ஆமாம் என் பேர் பில்லு, எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டால் அதுவா அவர் கடைசிக்கு போகிறப்ப என்னை பார்க்க பில்லும் ஒருத்த வருவான், அவங்கள்ட்ட அட்ரஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க, அது நீங்கள் தானே கேட்குறப்ப இது பார்த்து அவனுக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும். சேர்னு இவனும் கார் எடுத்துகிட்டு திரும்ப ஊருக்கு வந்துடுவான். பார்த்தா ஊருக்கு இருக்க சர்ச்சில் ப்ரேயர் போயிட்டுருக்கோம். அங்கேயுமே சிஸ்டர் மாரி தான் இருப்பாங்க, எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு தான் அந்த மாரியோட உண்மையான முகம் தெரியும். எதுவுமே சொல்ல முடியாமல் அவன் சோம வீட்டுக்கு வருவான். அப்போ ஒய்ஃப் நம்ம ஹீரோ பார்த்து, எங்க நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தோம்ல அப்போ மேரியை பார்த்தேன், அவங்க ஏதோ உங்களுக்கு என்னோட கொடுத்தா சொன்னாங்க, அது என்னன்னு கேட்குறப்ப அதுவா என் கோட்டு பாக்கெட்டில் இருக்கும், வேணா எடுத்து பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ எடுத்து பார்ப்பா. பார்த்தா எல்லாம் எழுதியிருக்கோம். திறந்து பார்க்குறப்ப உள்ள ஃபுல்லாக காசாக இருக்குது. ஓ கிறிஸ்மஸ் கிஃப்டா பார்த்தீங்களா, அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, ஜஸ்ட் அவங்க கான்வென்ட் வேலை பார்க்கறனால நமக்காக காசுலாம் கொடுத்துருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு ஆமாம் இது எதுக்கு எங்கிட்ட காட்டாமல் இருக்கீங்க, இதுக்கு தரலன்னு கேட்டால் அதுவா நான் மறந்துட்டாமா, சரி நான் வெளியே போகிறேன்னு சொல்லி நம்ம நைஸாக சொல்லி வருவான். ஆக்சுவலி இவனை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் ஒன்று பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் ஒரு லஞ்சம் மாதிரி தான், நீங்கள் நடக்காத பார்த்துட்ட வெளியில் கூடங்கிறதுக்காக அந்த காசு கொடுத்துருப்பாங்க. இதனால தான் நம்ம ஹீரோ அந்த காசை கொடுக்காம இருந்திருப்பான். தன் ஒய்ஃப் கூட சமாளிக்கிறதுக்காக மறந்தே சொல்லியிருப்பான். இப்போ ஸ்டேட் அங்கேருந்து எப்பவுமே ஒரு பாரு போகலை, அந்த பாருக்கு போவான். பார்த்து எப்பவுமே ஹாப்பியாக இருக்க நம்ம ஹீரோ அந்த பார் ரொம்ப சோகமாக இருப்பான். இது அங்கே அந்த லேடியும் பார்க்கும். நம்ம ஹீரோ தனியாக கூட்டி போய், ஹே பில் என்னாச்சு, எதுக்கு ரொம்ப சோகமாக கேட்குறப்ப இவனை நடந்தாலும் சொல்லிட்டு இருப்பான். இது கேட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. டே இது எதே வெளியே சொல்லிட்டு இருக்காத, ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லாகவே அந்த கானோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீ போய் யார்கிட்ட என்ன சொன்னாலுமே கண்டிப்பாக அவனுக்கு தெரிய வந்துடும், இது அவனுக்கு தேவையில்லாத வேலை, பேசாமல் அமைதியாக போய் வேலையை போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். சரி அவனும் ரொம்ப சோகமாக அவன் வீட்டுக்கு போகிறதா இருப்பான். பார்த்த படத்தோட ஸ்டார்டிங்கில் இவன் ஒய்ஃப் ஒரு ஷூ கேட்டிருப்பா. சரி இவனும் அவன் ஒய்ஃப்கான ஷூ வாங்குவான். அதை வாங்கிட்டு அங்கேருந்து போலாம் பார்க்குறப்ப அது கூடவே சேர்ந்து இன்னொரு பொருளையும் பார்ப்பான். என்னென்னு பார்த்தா ஜிக்ஸா பசில். இந்த பசிலுக்காக தான் சின்ன வயசுல அவங்க அம்மா சண்டை போட்டிருப்பான். இப்போ அந்த பசிலை பார்த்தோன்னே அவன் சைல்டுஹுட் மெம்பர் நான் வந்துடும். ஒரு மாதிரி அழுதுகிட்டு எமோஷனலாக போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹேர்லாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சலூன் கடைக்கு போவான். அப்போ மனசுக்குள்ளே 4 வருஷம் ஓடிட்டே இருக்கு. பார்த்தா சின்ன வயசில் நம்மளோட அம்மா இறந்து போயிருப்பாங்களே, அதுக்கப்புறம் இவனுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க கூட அந்த வில்சனுங்கிற லேடியை பார்த்து, ஆமா எங்கள் அப்பா இதுக்காக வந்தாரா, எங்கள் அம்மாவை பார்த்தானே கேட்குறப்ப, டே உங்கள் அப்பா எங்களுக்காக தெரிய முடிக்குது, உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மாவை போட்டே கிடையாது, நீ அவரெல்லாம் கண்டுக்காத, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அந்த பையனை பார்த்துக்குவாங்க. அது போக நேடுமே ஒரு அப்பா அம்மா நம்ம ஹீரோ பார்த்துக்குவாரு. சொல்லப்போனால் நேடுக்கும் எங்கள் அம்மாக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். கொஞ்ச நாளைக்கு கிட்டத்தட்ட 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம் இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அம்மா இருந்து போயிருப்பாங்களா. இதை பார்த்து நேடுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஒரு நாள் நம்ம ஹீரோ முடிவிட்டு கூட்டி போகிறப்பலாம் ரொம்ப ஜாலியாக இருப்பார். எனக்குன்னே மூஞ்சி கோணமான வச்சுக்கிட்டு அவன் திருப்பி வச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஸ்னோஃபால் போவாங்க. நல்லா ஜாலியாக ஸ்னோஃபாலை தூக்கி போட்டு விளாண்டுட்டு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதில் இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு மெமரி ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப அவனே அறியாம அழுக ஆரம்பிச்சிருவான். கடைக்கார முடிவிட்ட போகிறப்ப, சார் என்னால் இங்கே உட்கார முடியல, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி அழுட்டு அங்கேருந்து போயிட்டு இருப்பான். இப்போதைக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஒரு குடுணர்ச்சி தான் இருக்கு. நம்ம பொண்ணு வயசில் நம்ம அம்மா பேரில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு நம்மகிட்ட காப்பாற்றுன்னு கேட்டா, ஆனால் இப்போ வரைக்குமே நம்மளை காப்பாற்ற முடியுமா இருக்கே, எவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை காப்பாற்றே தருவேன், முடிஞ்சது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவன் காணோடு போவான். இன்றைக்குமே மரக்கறி போகிற அந்த ரூமில் பனிஷ்மெண்ட்ங்கிற பேரில் அந்த பொண்ணு போட்டிருப்பாங்க. பார்த்தா குளிரில் உறைஞ்சி போய் நடுங்கிட்டு இருப்பா. நம்ம இருந்த பொண்ணு பக்கத்தில் போய், சாரா கவலைப்படாத வா நீ எங்கூட வந்துரு, நான் உன்னை எங்கேருந்து கூட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு பயமாக இருக்கு. என்னை இப்படி நேற்று கூட பார்த்துட்டு திரும்ப காணொலி விட்டு போயிருப்பால, இதனால் பயந்து போன அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லுவா. ஆனால் அந்த மாதிரி சமாதானப்படுத்தி, இங்கே பாருமா ஒன்றாகாது, இதுக்கிட்ட யாரும் இருந்தாலும் சரி நானும் பார்த்துக்குவேன், என் கூட வான்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கே கூட்டிட்டு போவான். பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காணொலி விட்டு வெளியே கூட்டி வந்துடுவான். பார்த்தா ஊருக்காரங்களாம் நம்ம ஹீரோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னு தெரியுது இது எதாவது காணொலி இருக்கிற பொண்ணு, இவ எதுக்கு இந்த பொண்ணை கூட்டுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ பார்ப்பாங்க. ஆனால் இவ எதுவுமே மதிக்காமல் அந்த பொண்ணை வந்து கூட்டி போயிட்டே இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப வீக்காக இருப்பா, நடுவில் கீழே விழுந்து எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு இருப்பா. இவன் தான் தாங்கி கொண்டு போய் அந்த பொண்ணு வீட்டு கூட்டி வருவான். அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி, இங்கே பாருமா நீ இதை பார்த்து பயப்படாத, இதுக்கப்புறம் இதான் அவன் வீடு, எனக்கு இருக்கிற 5 பொண்ணுங்களோட சேர்ந்து நீ யாராவது பொண்ணு, இதுக்கப்புறம் நீ இங்கே தங்கிக்கலாம்னு சொல்கிறப்ப அப்போ நம்பிக்கை வராது. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் சிரிப்பான். இந்த படம் ஃபுல்லாக நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக டிப்ரெசிங்காக இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறப்ப அவளுக்கும் நம்பிக்கை வருது. ஸோ நம்ம ஹீரோட சேர்ந்து அந்த பொண்ணு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறா. இதோட ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸுங்கிற இது report முடியுது. படத்தோட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே இது ட்ரூ ஸ்டோரி வச்சுல ரியல் லைஃப்ல என்னாச்சுங்கிறத ஒரு டெஸ்ட்டை போட்டு அமைக்கிறாங்க. பார்த்தா அந்த கான்வென்ட் இருக்குல்ல, 1922லேருந்து 1998 வரைக்குமே 56,000 பொண்ணுங்க இந்த கான்வென்ட் பார்த்துருப்பாங்க. அவ்வளோ பொண்ணுங்க ரொம்ப டார்ச் செய்யப்பட்டு பாலியல் குடும்பம் பண்ண விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1998 அப்புறம் இந்த லாண்ட்ரி மூட போடுச்சு. அங்கேருந்து பொண்ணுங்கள்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. இதான் ரியல் லைஃப் கதை. அதை பேஸ் பண்ணி ஒரு புக் ரிலீஸ் ஆச்சு. அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்க போடுச்சு. ஆனால் இந்த படத்தில் அந்த கான்வென்ட்ல
படம் நடக்குது. அங்கே பொண்ணுங்களாம் இந்த மாதிரி கஷ்டம் வைக்கிறாங்க, இது காட்டாமல் வந்திருப்பாங்க. ஒரு ஹீரோ பர்ஸ்பெக்ட்லேயே இந்த படம் நடந்திருக்கும். கரெக்டாக 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு படம் பண்ணியிருப்போம், தி மேக்னெட்லி சிஸ்டர்ஸ். அதுவுமே இதே கதை பேஸ் பண்ணுது. அது ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். அந்த காணொடுக்கு ஒரு பொண்ணுங்களை என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க மென்டலி ஃபிசிக்கலி பாலியல் ரீதியாக இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக தெளிவாக அந்த படத்தில் அமைச்சிருப்பாங்க. அந்த வீடியோக்கான லிங்க் கீழே இருக்குது. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பாருங்க. இனிமேல் அந்த கதையோட நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது போல் அந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. நான் அந்த மேக்னெட்லி சிஸ்டர்னு ஒரு படம் சொல்லியிருப்பால, அந்த படத்தில் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் முக்கியமாக கிறிஸ்பினான ஒரு பொண்ணு இருப்பா. அந்த கிறிஸ்பினாங்கிற பொண்ணு தான் இந்த படத்தில் ஹீரோ ஒய்ஃபாக இருப்பா. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அதையும் பாருங்க. 2 படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இன்னொரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.